வணக்கம். நான் சொல்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆளே இல்லாத ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் எதிர்த்தாப்பில் ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டு நடந்து வராங்க. அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களோட முடியாகட்டும், அவங்களோட கண்களாகட்டும், அதை பார்த்து நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுறீங்க. அப்போது அந்த பொண்ணே வந்து உங்கள்கிட்ட பேசுது. அதாவது என்னென்னா, am I லுக்கிங் குட், நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு அந்த பொண்ணு உங்களை பார்த்து கேட்குது. அதுக்கு நீங்கள் ஆல்ரெடி அந்த பொண்ணை பார்த்து இம்ப்ரெஸ்ஸாக இருக்கீங்க. நீங்கள் எஸ், நீ பார்க்குறதுக்கு அழகாக இருக்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவளோட மாஸ்கை கழட்டுறா. அவளோட முகம் இப்படி இருந்தால் அப்போ அந்த பொண்ணு மறுபடியும் உங்களை பார்த்து அதே கேள்வி கேட்குறா, நான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கேனான்ட்டு. இப்போ சொல்லுங்கள், உங்கள் பதில் என்னவா இருக்கும்? ஜப்பான் கல்ச்சரில் ஒரு வெல் நோன் பாப்புலர் ஒரு பேய் கதை தான் குச்சிசுகி உன்னா, ஏ ஸ்லெட் மவுத்தட் உமன். 1979 ஜப்பானில் இந்த ஸ்லெட் மவுத்தட் உமன் நடமாட்டம் அதிகமாக பேசப்பட்டது. அது என்னென்னா, இவளோட ஈஸி டார்கெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க தான். இவ ஸ்கூலுக்கு போகிற வர பசங்களெல்லாம் டார்கெட் பண்ணுறான்ட்டு பேரண்ட்ஸ் அவங்களோட பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பவே பயப்பட்டாங்க. இந்த குச்சிசுகி உன்னாவோட கொடூரம் எவ்வளோ அளவுக்கு இருந்துச்சுன்னா, பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர டைமில் போலீஸ் வந்து ரோட் பேட்ரோலிங் போகிற அளவுக்கு இருந்துச்சு. அவ்வளோ பயம் இந்த குச்சிசுகி உன்னா மேலே. ஸ்கூல் பசங்களுக்கு அவங்களோட டீச்சர்ஸ் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா, ஸ்கூலுக்கு வரும்போதாகட்டும் சரி, இல்லை போகும்போதாகட்டும், யாருமே தனியாக நடமாடாதீங்க, குரூப்ஸாகவே இருங்க. அதே மாதிரி உங்கள் பேரண்ட்ஸோட மட்டும்தான் போங்க. யாராச்சும் அன்னோன் பர்சன் இது வந்தால் அவள்கிட்ட தள்ளியே இருங்கன்ட்டு அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எந்த அன்னோன் பர்சன் பார்த்தாலும் அவள்கிட்ட தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா சுச்சுவேஷன்ஸ் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு. எம்டி ரோட்ஸில் ஒரு அழகான மாஸ்க் போட்ட பொண்ணு விக்டிம்கிட்ட வந்து am I லுக்கிங் குட், நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்டால், அந்த பொண்ணு அழகாரத்தை பார்த்துட்டு அந்த விக்டிமும் ஆமாம் நீ அழகாக இருக்க அப்படின்னு சொன்னால், அந்த குச்சிசுகி உன்னா என்ன பண்ணுவானா, அவளோட மாஸ்கை கழட்டிட்டு இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பா. அப்போ நீங்கள் ஏதாவது பயந்து போய் ஓட நினச்சா நீங்கள் எங்கேயுமே ஓட முடியாது. ஏன்னா அவ்வளோ வேகமாக நீங்கள் திரும்புறதுக்கு முன்னாடி அவள் அங்கே நின்றுட்டுருப்பா. ஒரு வேளை நீங்கள் அவள்கிட்ட வந்து இல்லை நீ ரொம்ப அழகாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நீ சொன்ன பதில் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவள் கையில் வச்சது ஒரு கத்திரிக்கோலை வச்சு உங்களை குத்தி கொண்டுருவா. ஒருவேளை நீங்கள் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவள் அப்போ என்ன மாதிரியே உன்னையும் அழகாக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவளோட கத்திரிக்கோலை வச்சு உங்கள் காது வரைக்கும் கட் பண்ணிடுவாள். இவளோட கேள்விக்கு நம்ம கரெக்டான பதில் சொல்லிட்டோம்னா நம்ம சேஃப். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இதுக்கு கரெக்டான பதில்ன்ட்டு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த குச்சிசுகி உன்னாட்ட நம்ம மாட்டிட்டோம்னா நம்ம லைஃப் அவ்வளோதானா? நம்ம தப்பிக்க வேறு வழியே இல்லையா? ஆனால் ஜப்பான் மக்கள் ரொம்ப கிளவரானவங்க. அவங்க இதுக்கு ஒரு யோசித்து ஒரு ஆன்சரை தேர்ந்தெடுத்தாங்க. அது என்னென்னா, குச்சிசுகி உன்னா உங்கள்கிட்ட வந்து நான் அழகாக இருக்கேனான்னு கேட்டப்போ, ஆமாம் நீ அழகாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீ ரொம்ப சராசரியாக இருக்க, நீ ரொம்ப ஆவரேஜாக இருக்க அப்படின்னு சொன்னால் அவள் அந்த செகண்ட் ரொம்ப குழம்பி போவாள். அதுதான் உங்களுக்கான டைம். அப்போ நீங்கள் தப்பிச்சு போனால் தான் உயிர் வாழ்கிறதுக்கான சான்ஸே. இந்த குச்சிசுகி உன்னா ஏ ஸ்லெட் மவுத்தட் உமனை பற்றி நிறைய கதைகள் ஜப்பானில் நம்பப்படுது. அதில் ஒரு கதை என்னென்னா, இது வந்து 2008 வந்து இந்த கதை நடந்திருக்குது. காசுகே அப்படின்ற பையன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செஞ்சு வரான். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து அந்த பையன்கிட்ட ஒரு சாப்பாடு பார்சலை கொடுத்து, இதை வந்து எங்கள் வீட்டில் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு காசுகேவும் அந்த சாப்பாட்டு பார்சலை வாங்கிட்டு அவங்க ஓனர் வீட்டுக்கு அதை கொடுக்க கிளம்புறான். அப்போது அவன் கிளம்புறது நைட் நேரம். அப்போ அவன் போயிட்டுருக்கும்போது ஸ்ட்ரீட் லைட்டெல்லாம் ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகுது. அப்போ அவன் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிக்குது. அவன்கிட்ட இருக்க கொடையை ஓப்பன் பண்ணிவிட்டு மலையில் நடந்து போயிட்டுருக்கான்.
அப்போது அவனை பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி அவனுக்கு தோணிருக்கு. அவன் திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. சரின்ட்டு மறுபடியும் அவன் நடந்து போயிட்டே இருக்கான். அவன் பின்னாடி மறுபடியும் யாரோ நடந்து வர மாதிரி அவனுக்கு தோணிருக்கு. அப்போ திரும்பி பார்த்தா ஒரு அழகான பொண்ணு மாஸ்க் போட்டுட்டு அவங்க பின்னாடி நடந்து வரா. அவளை பார்த்த இவனும் அவளை உதவி பண்ணுறதுக்கோசரம் நீங்கள் ஏன் என் கூடையில் வரக்கூடாது அப்படின்னு கூப்பிட்றான். அந்த பொண்ணும் காசுகேயோட கூடையில் வந்து நிற்கிறா. அவங்க 2 பேரும் இப்போ ஒரே கூடையில் நடந்து போய்ட்டுருக்காங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த பொண்ணு வந்து காசுகேவை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறா. அது என்னென்னா, ஐ ஆம் லுக்கிங் குட் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து காசுகேவும், நீங்கள் மாஸ்க் போட்டிருக்கனால என்னால் கரெக்டாக பார்த்து சொல்ல முடியல, நீங்கள் உங்கள் மாஸ்க்கை கழட்டக்கூடாது, அப்போது உங்கள் முழு மூஞ்சியை பார்த்து நான் பதில் சொல்ல முடியும்னு அவனும் சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குது. அந்த மாஸ்க்கை கழட்டுறான். அது குச்சிசுக்கி தான். அதை பார்த்து பயந்து போகிறவன் அவன் தப்பிச்சு போக பார்க்குறான். குச்சிசுக்கி உன்னாட்டிருந்து தப்பிச்சு போனால் என்ன ஆகுன்னு எல்லாருக்குமே தெரியும். அவனை குச்சிசுக்கி உன்னா கொன்னுறா. அடுத்த நாள் வந்து அவனோட பாடி வந்து ஒரு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வந்து அவன் பாடி கிடக்குது. அவன் வாய் கிழிஞ்ச நிலைமையில். அதை பார்த்த ஜப்பான் மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்குது இதுக்கு காரணம் குச்சிசுக்கி உன்னான் தான். சரி, இந்த குச்சிசுக்கி உன்னா யார்? இவன் ஒரு பேயா இல்லை ஒரு சூரியக்காரியா? இவரோட பேக் ஸ்டோரி என்ன? வாங்க பார்க்கலாம். டைம் பீரியட் வந்து 12th செஞ்சுரியில் நடக்குது. அப்போது மீனோமோட்டோ அப்படின்ற ஒரு கிங்கோட ரூலிங்கில் தான் ஜப்பான் இருந்துச்சு. அப்போது மீனோமோட்டோ கிங்குக்கு நோரியோரி அப்படின்ற ஒரு கிங்கோட ரைவலரி இருந்துச்சு. அதாவது இவங்க 2 பேருக்குமே ஆகவே ஆகாது. அதனால் அப்பப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் போர் நடந்துக்கிட்டே இருக்கும், சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இவங்களுக்குள்ளே அடிக்கடி வார் நடந்துகிட்ருக்கும். அப்படி ஒரு வாரில் மீனோமோட்டோ கிங் படையில் இருந்த சுடோக்கோ அப்படின்ற ஒரு சமுரை ரொம்ப நல்ல சண்டை போட்டான். அவன் ஒருத்தனாவே நோரியோரி படையில் இருந்த நிறையா வீரர்களை கொன்று குமிச்சிட்றான். அவன் சண்டை போடுற யுக்தியை பார்த்து மீனோமோட்டோக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுது. இவன் ரொம்ப நல்லா சண்டை போடுறத பார்த்து மீனோமோட்டோ கிங்கு சுடோக்கோ சமுரைக்கு ஒரு அழகான பொண்ணை பரிசாக தரான். அந்த பொண்ணு பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பான்னா, சுடோக்கோக்கு அந்த பொண்ணை பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். ஆனால் அந்த பொண்ணுக்கு சுடோக்கோவை சுத்தமாகவே பிடிக்கல. அந்த சமுரையும் அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த பொண்ணுக்கு சுடோக்கோவை பிடிக்கவே இல்லை. சுடோக்கோ எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு சுடோக்கோ பிடிக்காதனால ரொம்ப கோவடைஞ்ச சுடோக்கோ, உனக்கு அழகு இருக்குன்ற திமிரில் நீ என்னை மதிக்க மாட்டேங்கிற அப்படின்னு கோவப்பட்டு அவன்கிட்ட ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட வாயை காது வரைக்கும் கட் பண்ணிடுறான். சுடோக்கோ அந்த பொண்ணோட வாயை வெட்டினதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, உங்கள்கிட்ட ரொம்ப அழகு இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப திமிர் பண்ணில, இப்போ வெளியே போ, உன்னை யார் அழகுன்னு சொல்கிறாங்கன்ட்டு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடோக்கோ அந்த பொண்ணை வீட்டில் இருந்து வெளியே அனுப்பிச்சிட்றான். அப்போது வெளியே இருந்த அந்த பொண்ணுக்கு அவளோட உடல் வலியை விட மன வலி தான் அதிகமாக இருந்துச்சு. அது என்னென்னா, இனிமேல் எல்லோரும் என்னை பார்த்தா பயந்து தான் போவாங்க அப்படின்னு அவள் ரொம்ப வருத்தப்படுறா. அந்த வருத்தத்தை தாங்கிக்க முடியாத அவள் தற்கொலையும் பண்ணிக்கிறா. அப்படி தற்கொலை பண்ணிக்கிற பொண்ணு தான் குச்சிசுக்கி உன்னா. அவள் இறந்ததுக்கு அப்புறம் அவளோட ஆத்மா வந்து பிரேதாத்மாவை மாதிரி ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ அவள் என்ன பண்ணுவானா, அழகான பொண்ணுங்களை பார்த்தா அவங்க உடம்ப அவள் எடுத்துக்கிட்டு அவள் வாய் எப்படி கட்டாச்சோ அது மாதிரி அவள் கட் பண்ணிவிட்டு மற்றவங்களையும் கொலை பண்ணிட்டு வரான்றது தான் ஜப்பானில் இருக்க ஒரு நம்பிக்கை. இந்த குச்சிசுக்கி உன்னா அப்படின்ற கேரக்டர் ஜப்பானில் எவ்வளோ ஃபேமஸ்னால், இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி நிறையா படங்களாகட்டும், நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ், அனிமேலாக வந்திருக்குது. இந்த குச்சிசுக்கி உன்னாவோட ஒரு டீட்டெயில்டான வீடியோ தான் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். இதே மாதிரி நிறையா கதைகள் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் வேறொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.